ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சித்தி வீட்டு வயலில் வேலை நடக்குது. கேக்கு நாற்று தான் கொண்டு போய் வயலில் வைக்கிறோம். இன்றைக்கி மிஷின் நட வர்றதுனால கேக்கு நாற்றெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறோம். வாங்க பார்க்கலாம். மிஷின் சீக்கிரம் வயலுக்கு வந்துடணுங்கிறதுக்காகவே நானும் சித்தியும் சீக்கிரம் கிளம்பி வயலுக்கு வந்தாச்சுங்க. வயலில் எல்லா இடத்துலையும் விட்டு வச்சிருந்த நாற்றை எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மூலையிலையும் கொண்டு போய் வைக்க ஆரம்பித்தாச்சு. அந்த மாதிரி வச்சாதான் மிஷின் கரெக்டான இடத்துல நிற்கிறப்போ அந்த கேக் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நட முடியும். அது நாற்றுன்னு சொல்கிறத விட அதிகமாக எல்லோரும் கேக்குன்னு தாங்க சொல்லுவாங்க. அதனால தான் நானும் கேக்கு நாற்றுன்னு சொல்லிக்கிறேன். அந்த கேக்கு நாற்றெல்லாம் மிஷின் வர இடத்துக்கெல்லாம் கரெக்டான பகுதியில் கொண்டு போய் வைக்கணுங்க. அதனால தான் எல்லாத்தையும் போட்டு இழுத்து எடுத்துக்கிட்டு வரோம். வயல் தூரமாக இருக்கிற பகுதியில் நாங்கள் இந்த மாதிரி பேப்பர் அந்த நாற்றுலேயே இருக்கும், அந்த பேப்பரோட இழுத்துட்டு போய் வச்சுருவோம். கிட்ட பகுதியில் இருக்கிறதெல்லாம் அன்னக்கூடையில் தூக்கிட்டு போய் வைக்கணுங்க. இந்த இடம் தாங்க கேக்கு நாற்று முளைக்க வச்ச இடம். இந்த இடத்துலேருந்து தான் எங்கெங்கே மிஷின் நடுதோ அங்கங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். இந்த மாதிரி தாங்க எடுத்துகிட்டு வர நாற்று எல்லாத்தையும் லைனாக எடுத்துகிட்டு வந்து வச்சா தான் அந்த மிஷினை ஏற்றுக்கும். இல்லைனா எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அதனால தான் நாங்களும் இந்த மாதிரி எடுத்து வச்சோம். இந்த மாதிரி சாக்கில் வச்சு நாற்றெல்லாம் எடுக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க. காலெல்லாம் சேத்துல ஊனி ஏந்திரிக்கவே முடியலை. ஒரு நாள் போகிற எனக்கே எப்படின்னா ரொம்ப நாள் பார்க்குற விவசாயம்லாம் பாவம் தான். எத்தனை நாற்று வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டு இருந்தோங்க மிஷினுக்கு தயாராக எடுத்து வைக்கிறதுக்காக. அப்படியே அந்த வயல் முடிச்சுட்டு பக்கத்து வயலுக்கு வந்தாச்சுங்க. எங்கள் சித்தி தூக்கி கொடுக்க நானும் இந்தாண்ட வயலில் லைனாக அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதிகமாகவே இந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் சித்தி தான் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு நானும் செஞ்சேன். பக்கத்து வயல்லையும் ஆளுங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கங்க. அவங்க பேசி சிரிச்சுக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி வேலை பார்த்தேன். அவங்க இருந்ததுனால வயலில் வேலை போனதே தெரியலங்க. இப்போ தான் புதுசாகவே நான் இந்த நாற்றை பார்க்குறேன். மிஷினில் நடுற நாற்று நார்மலாக கையால் நடுற நாற்றுக்கும் மிஷினில் நடுற நாற்றுக்கும் எவ்வளவோ டிஃப்ரெண்ட் இருக்குங்க. அந்த நாற்று தூக்கும்போது வெயிட்டாகவே இருக்காது. இந்த நாற்று ரொம்பவே வெயிட்டாக இருந்ததுங்க. இனி வரும் காலங்கள்லாம் மனுஷனுங்களுக்கு வயலில் வேலையே இல்லைங்க. எல்லாமே மிஷின் தான் செய்ய போகுது. ஏதோ கொஞ்சம் நெஞ்ச வேலைகளாவது மிச்சம் இருந்தது, இப்போ அதுவும் கிடையாதுங்க. அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கேப்பில் டீ வடை எல்லாமே வந்துருச்சுங்க. அதையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேலை இருந்தது, அதையும் முடிச்சுட்டு நானே எங்கள் சித்தியும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.